இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? ஆல்ரெடி ஐப்பன் உங்கள் சேனல் தான் பார்க்க போகிறோம். இஸ்ரப்பட்ட வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் எல்லாருக்குமே வணக்கம். ஸ்டுடியோவில் செட்டு போட்டு படங்களை எடுத்துகிட்டு இருந்த நம்ம தமிழ் சினிமாவை டைரெக்டாக கிராமங்களுக்கு கூட்டிகிட்டு போன ஒரு இயக்குனர் அப்படின்னா பாரதி ராஜா சார் அவர்கள் தான். என் இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்கு பாரதி ராஜா. ரொம்ப வயசாயிருக்கு. கிராமத்து மண் வாசனையையும் இயல்பான மனித உணர்வுகளையுமே ஸ்க்ரீனில் காட்டி நடிகர்களுக்காக பாடல்களுக்காக திரையில போயிட்டு படங்களை பார்த்துட்டு இருந்த மக்களை டைரக்டருக்காக படத்தை போய் பார்க்க வச்சாரு பாரதி ராஜா சார் தான். இதனாலேயே இவருக்கு இயக்குனர் இமயம் அப்படின்ற ஒரு பேரும் வழங்கப்பட்டுச்சு. தமிழ் சினிமா வரலாற்றிலேயே தனக்கான ஒரு அழியாத இடத்தை பிடிச்சவர் பாரதி ராஜா சார் தான். 16 இன்னைக்கு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்காரு. ரெஸ்ட் இன் பீஸ் பாரதி ராஜா சார். ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவிச்சுக்குவோம் நம்ம எல்லாரும் சேர்ந்து. ஓகே, பர்ஃபெக்ட், ரொம்ப கரெக்டா இருக்கு. ரிகர்சல்ல என்ன பண்ணீங்களோ அதான் இப்ப டேக்ல பண்றீங்க. என்ன டேக் ஓகே. இந்த வீடியோவில் அவரோட லெகசியை சொல்கிற மாதிரி எந்தெந்த நடிகர்களை நம்ம தமிழ் சினிமாவில் அறிமுகப்படுத்தியிருக்காரு அப்படின்றதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பார்க்கும்போது ஒரு இயக்குனர் இத்தனை சூப்பர் ஸ்டார்களை உருவாக்கியிருக்காரா அப்படின்னு உங்களுக்கே ரொம்ப பயங்கரமான விஷயம். கவுண்டர் கிங் கவுண்டமணி. இவர் மாநாட்டுக்கு பந்தல் போடுறவருக்கு மரியாதை வர வேணும். ஆக்சுவலாக கவுண்டமணி அவர்கள் சர்வ சுந்தரம் அப்படின்ற படத்தில் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நடிச்சிருப்பாரு. ரோல், அதுவும் இல்லாமல் அவருக்கு ஒரு கேரக்டர் நேம் கொடுத்துருக்க மாட்டாங்க, அன்கிரெடிட்டடாக போயிருக்கும். ஓஹோ, இன்னைக்கு ஐயாவுக்கு பிறந்த நாள் இல்ல, கண்ணு போட்டி இல்ல, இன்னைக்கு ஐயா சாப்பிட்ட மாதிரி தான். எவரும் தெரியாம பேசாதையா. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் டைமா இவருடைய பேர் போட்டு இவருக்குன்னு படத்துல ஒரு கேரக்டர் ரிலீஸ் ஆன படம் தான் 16 வயதினிலே. இயக்குனர் பாரதி ராஜா சாரோட ஃபர்ஸ்ட் படமும் அதுதான். கவுண்டமணி அவர்களை அறிமுகப்படுத்தின முதல் படமும் அந்த படம் தான். என்ன சொல்றாரு? இந்த படத்துல பரட்டையா இருக்க ரஜினி அவர்களோட கூட்டாளியா நடிச்சிருப்பாரு, கூத்து அப்படின்ற ஒரு கேரக்டர்ல. அந்த டைம்ல இவருக்கு கவுண்டர் காமெடி இருக்கான் அப்படின்றது யாருக்குமே தெரியாது. அதனால அந்த படத்துல இவருக்கு ஒரு சப்போர்ட்டிங் ரோலா காமெடி பண்ற மாதிரி கொடுத்திருப்பாரு பாரதி ராஜா சார். அவன் அழ ஆரம்பிச்சிட்டான், இனி அவன் வாயிலிருந்து வேற வார்த்தை வராது, சீக்கிரமா காத்து கொடுத்துருப்பா. அந்த படத்துல ஒரு ஃபேமஸான டைலாக் இருக்கும், பத்த வச்சிட்டியே பரட்ட அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைலாக் தான் இவர் அடையாளப்படுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். சார் மூலமா தமிழ் சினிமாக்குள்ள வந்தவர் தான் இன்னைக்கு நகைச்சுவை மன்னரா தமிழ் சினிமால இருந்துட்டு இருக்காரு. இவனை நம்பி நம்ம பொண்ணை இப்போ வரைக்குமே கவுண்டமணியை பீட் பண்ணவே முடியாது. இந்த பக்கம் பொண்ணை டான்ஸ் ஆட விட்டுருவான். இவன் சரிப்பட்டு வருவான் நீ நினைக்க. செகண்ட் ஒன் சத்யஜித். இவரும் 16 வயது நிலை படத்துல தான் அறிமுகமாயிருக்காரு. யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த டாக்டர் தான். டாக்டரை இன்னைக்கு ரசிகர்கள் மறக்கவே மாட்டாங்க. எப்பவும் டாக்டர் என்ன சொல்றாரு? அது இப்பதான் பெட்டி படிக்கையோட ஊர்ல இருந்து வரேன்னு சொல்றாரு. இவருடைய சொந்த ஊர் பெங்களூரு. 1976 மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல படிச்சுட்டு இருந்திருக்காரு. படிச்சுட்டு இருக்கும் போது இவருக்கு 16 வயது நிலை படத்துல நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. 10 நாட்கள் மட்டுமே அந்த படத்துல இவர் நடிச்சிருக்காரு. சரளமா இவருக்கு தமிழ் பேச தெரியாது, இருந்துமே சொந்தமா டப்பிங் பண்ண சொல்லியிருக்காங்க ஓன் வாய்ஸ்ல. அப்படி இவர் சரளமா தமிழ் பேச தெரியாம டைலாக் பேசி வெளிவந்த அந்த ஃபேமஸான டைலாக் தான் மயில். இந்த படத்துக்கு அப்புறமா இவரு ஹேராம், காதல் கொண்டேன், ராட்சசி, இன்னும் சில படங்கள் எல்லாம் நடிச்சிருக்காரு. தெரியாம மூணாவதா கிழக்கே போகும் ரயில் படத்துல நடிச்ச சுதாகர். இவர் ஆந்திராவை சேர்ந்தவர். இவரும் மெட்ராஸ் பிலிம் இன்ஸ்டிடியூட்ல தான் படிச்சிருக்காரு. இந்த கிழக்கே போகும் ரயில் படம் பாத்தீங்கன்னா பாரதி ராஜாவோட செகண்ட் மூவி. இந்த படத்துல சுதாகர் அப்படின்ற ஒரு புது நடிகரை அறிமுகப்படுத்திருக்காரு. இந்த படத்துல இவருக்கு பரஞ்சோதி அப்படின்ற ஒரு கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. வேலையில்லாம இருக்க இளைஞன் தன்னோட கிராம மக்கள் எதிர்ப்பை மீறி காதலுக்காக போராடுற ஒரு கதாபாத்திரமா கொடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட நேமுக்கான ரீசனே படத்தோட இறுதியில பாஞ்சாலியோட சேர்ந்து கிழக்கு பக்கம் போற ரயில்ல 2 பேரும் ஏறி கிராமத்தை விட்டு போயிருவாங்க. சோ இதுதான் ரீசன். இந்த ஒரே படம் அவரை தமிழ் சினிமால நல்ல ஒரு ஆக்டரா உருவாக்குச்சு. அதுக்கப்புறமா பல தமிழ் படங்கள்ல நல்லா நடிச்சிருந்தாலுமே ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் தெலுங்கு சினிமா பக்கம் போயிட்டு அங்க ஒரு முன்னணி நகைச்சுவை நடிகரா மாறிட்டார். 1978 அறிமுகப்படுத்தின சுதாகர் அப்படின்ற ஒரு நடிகர் இன்னைக்கு 600 படங்களுக்கு மேல நடிச்ச ஒரு லெஜெண்ட் ஆக்டரா மாறி இருக்காரு. கோவில் மணி ஓசை இங்கு வந்ததாரோ. ஃபோர்த் ஒன் பாக்கியராஜ் அவர்கள். 1979 வந்த புதிய வார்ப்புகள் படத்து மூலமா தான் பாக்கியராஜ் அவர்களை ஒரு ஹீரோவா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தினார். இவர் அசிஸ்டன்ட் டைரக்டரா இருந்தாரு, அப்படியே ஒரு ஆக்டரா ஆகிட்டாரு.
ஆக்சுவலாக இந்த படத்தில் பாக்கியராஜ் சார் ஹீரோவாக நடித்ததே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எப்படி இவருக்கு இந்த படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் பாரதிராஜா சாரோட உதவி இயக்குனராக இருந்தவர் தான் பாக்கியராஜ் அவர்கள். அவருடைய நிறைய படங்களுக்கு திரைக்கதை வசனம்லாம் எழுதி கொடுத்துருக்காரு. முதல்ல இந்த படத்தில் கங்கை மரன் அவர்களை தான் நடிக்க வைக்க ஆசைப்பட்டிருக்காங்க, அவர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. பட் படம் தொடங்குறதுக்கு முன்னாடி நாள் தான் டக்குன்னு சேஞ்ச் ஆகுது, பாக்கியராஜ் அவர்களை நடிக்க வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் ஹீரோலாம் எப்படி இருந்தாங்களோ அந்த ஒரு தோற்றம் பாக்கியராஜ் அவர்கள்கிட்ட கிடையாது. பட் இருந்தாலுமே அவர் மேலே நம்பிக்கை வச்சு பாரதிராஜா சார் அவருக்கு அந்த படத்தில் ஹீரோவை நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்திருக்காரு. அந்த படத்தில் பாக்கியராஜ் அவர்களும் நடிக்கிறாரு. படமும் மிகப்பெரிய வெற்றி பெறுது. இந்த படத்தில் டைலாக் எழுதுனதுக்காக பாக்கியராஜ் அவர்களுக்கு சிறந்த வசனகர்த்தாக்கான தமிழ்நாடு அரசு விருதும் கிடைக்குது. அந்த ஒரு வெற்றி தான் தமிழ் சினிமால இன்னைக்கு பாக்கியராஜ் அவர்களை ஒரு சிறந்த நடிகரா இந்த படம் தான் நான் அந்த சீன் வருது எல்லாம் கலந்து வருதோன்னு. அதான் கேக்குறேன். 5th ஒன் வாகை சந்திரசேகர். இவரும் புதிய வார்ப்புகள் படத்துல தான் அறிமுகமாயிருப்பாரு. பாரதிராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தின முக்கிய நடிகர்கள்ல ஒருத்தவரா இவர் இருக்காரு. என்ன முறைக்கிற மொக்கால கட்டிட்டு போற மாப்பிள்ள நான் தானே. மாப்பிள்ள எங்க வர மாப்பிள்ள? ஆக்சுவலா இவருக்கு வாகை சந்திரசேகர் அப்படின்ற ஒரு பேர் வந்ததுக்கான ரீசனே இந்த படம் தான். இந்த படத்துல இவரோட கேரக்டர் நேம் வாகை, அந்த பேரையே இவரோட பேருக்கு முன்னாடி சேர்த்து வாகை சந்திரசேகர் அப்படின்னு மாத்திட்டாங்க. இவர் இந்த படத்துக்கு அப்புறமா நண்பா நண்பா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சதுக்காக சிறந்த துணை நடிகருக்கான தேசிய விருது வாங்கியிருக்காரு. இது வரைக்கும் இவர் 300க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு. 1980ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பல ஜெனரேஷன் நடிகர்கள் கூட சேர்ந்து நடிச்சிருக்காரு. வெளியூர் ஆட்டக்காரங்களோ சந்திரசேகர் இயல் இசை நாடக மன்றத்தின் தலைவராகவும் இருந்துட்டு இருக்காரு. 6th ஒன் நிழல்கள் ரவி. 1980ல நிழல்கள் அப்படின்னு ஒரு படத்தை இயக்குனர் பாரதிராஜா சார் ரவிக்கு இந்த வாய்ப்பு எப்படி கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறம் மாறாத பூக்கள் அப்படின்னு ஒரு படத்துக்கு டப்பிங் பேசுறதுக்காக ஆடிஷன் வந்தவர் தான் அவரு. பட் இவர்கிட்ட அப்படி என்னத்தை பார்த்தாருன்னு தெரியல பாரதிராஜா சார், நிழல்கள் படத்தோட ஹீரோவா இவரை சூஸ் பண்ணிட்டாரு. 1980 எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த படம் பேசும். இந்த படம் கலெக்ஷன் வைஸ் பெரிய ஹிட் ஆகல. பட் நிழல்கள் எப்படி இருக்காரு அத வச்சு சொல்றாங்க. அறிமுகப்படுத்தின முக்கிய படம். 7th ஒன் கார்த்திக். 1981ல ரிலீஸ் ஆன அலைகள் ஓய்வதில்லை அப்படின்ற ஒரு படத்துல தான் பாரதிராஜா சார் கார்த்திக் அவர்களை அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ரெண்டு பேருமே அறிமுகம். ஆக்சுவலாக அந்த படம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஹிந்து பையன் கிறிஸ்துவ பொண்ணை காதலிக்கிறாங்க. மத வேறுபாடு, குடும்ப எதிர்ப்பு இதெல்லாம் கடந்து அவங்க இந்த தடையெல்லாம் மீறி சேர்ந்தாங்களா சேரலையா அப்படின்றதான் படம் பேசும். சூப்பராக இருக்கும் இந்த படம். படத்துல உள்ள பாட்டெல்லாம் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆமா ஆமா, எல்லா பாட்டுமே நல்லா இருக்கும். இந்த படத்தில் நடிச்சதுக்காக கார்த்திக் அவர்களுக்கு தமிழ்நாடு அரசோட சிறந்த அறிமுக நடிகருக்கான விருது கிடைச்சிருக்கு. இந்த படத்துல ஒரு ஹீரோவா தன்னோட திறமையை நிரூபிச்சதுக்கு அப்புறம் அவர் எங்கேயோ போயிட்டார் தமிழ் சினிமா. லவுனராகம், அக்னி நட்சத்திரம், உள்ளத்தை அள்ளித்தா, பூவேலி அப்படின்ற பல படங்கள் நடிச்சிருக்காரு. பாரதிராஜா சார் அறிமுகப்படுத்தின இந்த கார்த்திக் அப்படின்ற ஹீரோ ரஜினி, கமல் இவங்கெல்லாம் ஆதிக்கம் செலுத்திட்டு இருந்த அந்த பீரியட்ல தனக்கான ஒரு ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கி நவரச நாயகன் அப்படின்ற ஒரு பேரையும் வாங்கினாரு. 8th ஒன் பாண்டியன். 1980களில் வில்லேஜ் ஓரியன்டட் ஃபிலிம்ஸ்ல நடிக்கிற ஹீரோஸ்ல முக்கியமான ஒரு ஆள் அப்படின்னா அது பாண்டியன் அவர்கள் தான். ஆக்சுவலா பாண்டியன் அவர்கள் பாத்தீங்கன்னா மதுரையில வளையல் கடையில வேலை பார்த்துட்டு இருந்த ஒரு இளைஞர். எப்பவும் அங்க போயிட்டு இயக்குனர் பாரதிராஜா சார் அவரை பார்த்துருக்காரு. அவருக்கு கிராமத்து இளைஞனுக்கு ஏற்ற அந்த முகம் இருந்திருக்கு. மண்வாசனை அப்படின்னு ஒரு படத்துல இவர் முதல்ல அறிமுகம். இப்பெல்லாம் ஆடிஷன் வைக்கிறாங்க, அப்பெல்லாம் அது கிடையாது. இந்த மாதிரி தான் சூஸ் பண்ணுவாங்க. இந்த படத்துல வீரண்ணா அப்படின்ற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணிருப்பாரு. அட் த சேம் டைம் இந்த படத்தோட ஹீரோயினா நடிச்ச ரேவதி அவர்களுக்கும் இதுதான் முதல் படம். இந்த மண்வாசனை படம் 200 நாட்களுக்கு மேல தியேட்டர்ல ஓடி மிகப்பெரிய வெற்றி அடைஞ்ச படம். இந்த ஒரே படம், அதுவும் முதல் படத்தோட வெற்றிக்கு அப்புறமா ஒரே நாள்ல மிகப்பெரிய ஹீரோ ஆயிட்டாரு பாண்டியன் அவர்கள். புது மகங்களை வச்சு பெரிய பெரிய ஹீரோஸ் எடுக்கவே மாட்டாங்க. அதான் டைரக்டர் ஆயிட்டு தான் ஹீரோவே ஆவறாங்க. அந்த மாதிரி அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் பல வருஷம் கழிச்சு திரும்பி பார்த்தா 75 படங்களுக்கு மேல நடிச்ச கிராமத்து ஹீரோ அப்படின்னு ஒரு பெயர் வாங்கின ஒரு சிறந்த ஹீரோ நம்பி தான் படமே எடுக்கிறாங்க. அந்த மாதிரி
9th ஒன் நடிகர் தீபன். முதல் மரியாதை படத்துல சிவாஜி கணேசன் ராதா இந்த ஜோடி மாதிரியே செல்லக்கண்ணு குயிலி இந்த ஜோடியும் ரொம்ப ஃபேமஸ். அந்த செல்லக்கண்ணு தான் தீபன். முதல் மரியாதை படம் பாரதிராஜா சாரோட ஒரு மிகச்சிறந்த படைப்பு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு இந்த படம் சூப்பரா, கதை வசனம் எல்லாமே சூப்பரா இருக்கும், பாடல்கள் சூப்பரா இருக்கும். தீபன் அவர்கள் இந்த படத்துல ஆடு மேய்க்கிற ஒரு கிராமத்து இளைஞனா நடிச்சிருப்பாரு, இயல்பா நடிச்சிருப்பாரு. ஆனா இவருக்கு இந்த படத்துக்கு அப்புறமா நிறைய படங்கள்ல வாய்ப்புகள் கிடைக்கல. அதுக்கப்புறம் 35 வருஷம் கழிச்சு 2021ல வந்த கேர் ஆஃப் காதல் அப்படின்ற ஒரு படத்துல தான் வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நீங்க தான் பண்ணியா? ஆமா, நீங்க தான் ராதா மேடம் பொண்ணா? ஆமா. உட்காருங்க. இவர் பெரிய அளவுல படங்கள்ல நடிக்கலனாலும் பாரதிராஜா அறிமுகப்படுத்திய நடிகர்கள்லயே ரசிகர்களோட மனதில் நிற்கிற நடிகர்கள்ல தீபன் அவர்களும் ஒரு ஆளா இருந்துட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். 10th ஒன் ஆக்டர் ராஜா. பாரதி ராஜா அவர்கள் இயக்கி 1987ல ரிலீஸ் ஆன கடலோர கவிதைகள் படத்துல நடிச்சவர் தான் இவர். இவர் பாரதி நடிப்பு பயிற்சி பள்ளியில தான் நடிக்க கத்துக்கிட்டு படத்துக்கு வர்றாரு. இவருடைய உண்மையான பேர் பாத்தீங்கன்னா டக்குபதி வெங்கடேசன். பட் பாரதிராஜா சார் தான் இவருக்கு ராஜா அப்படின்னு ஒரு பேரை கொடுக்குறாரு. கடலோர கவிதைகள் படம் சத்யராஜ் அவர்களை ஹீரோவா மெருகேற்றின படம். அவரோட இமேஜை ரொம்பவுமே ஸ்ட்ராங்கா கொண்டு வந்த படம் ஹீரோவா. ரேகாவும் சத்யராஜ் அவர்களும் லவ் பண்ணுவாங்க. பட் ரேகா அவர்களுக்கு வீட்டில் பார்க்குற மாப்பிள்ளை பையனா வர்றவர் தான் ராஜா அவர்கள். ஒரு குணச்சித்திர கேரக்டர் தான் நடிச்சிருப்பாரு இந்த படத்துல ராஜா அவர்கள். இந்த படத்துல பாட்டெல்லாம் சொல்லவே தேவையில்ல, அவ்வளவு சூப்பரா இருக்கும். இளையராஜா சாரோட பெஸ்ட் ஆல்பம்ஸ்ல கடலோர கவிதைகளும் ஒண்ணு. இந்த படத்துக்கு அப்புறமா ராஜா அவர்கள் 90ஸ்ல ஒரு சில காதல் படங்கள்ல நடிச்சிருக்காரு. 11th ஒன் ஆக்டர் நெப்போலியன். நெப்போலியன் அவர்களை தமிழ் சினிமாவுக்கு பாரதிராஜா அவர்கள் அறிமுகப்படுத்தின முதல் படம் 1991ல வந்த புது நெல்லு புது நாத்து. ஆக்சுவலா இந்த படத்துல நடிக்கும் போது நெப்போலியன் அவர்களுக்கு 27 வயசு தான். பட் படத்துல அவரோட கேரக்டர் பாத்தீங்கன்னா சங்கரலிங்கம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. இளமையா இருந்துட்டு தன்னோட முதல் படத்திலேயே வயசான கேரக்டர்ல நடிக்க வச்சிருப்பாரு. உண்மையிலேயே இந்த படத்துல அவரோட கேரக்டர் வயசான ஒரு ஆணவம் மிக்க ஒரு வில்லன் கேரக்டர் கொடுத்திருப்பாங்க. நல்லாவே பண்ணிருப்பாரு. கல்யாணத்துக்கு வரலன்னு இவ்வளவு கண்டிருக்கிறியாடா? நான் கூட சில நேரம் கரைஞ்சிடும். இந்த படத்துல அறிமுகமானதுக்கு அப்புறம் எஜமான், கிழக்கு சீமையிலே, விருமாண்டி, ஐயா இந்த மாதிரி பல படங்கள்ல நடிச்சிருக்காங்க. எல்லா படங்களுமே நல்ல படங்கள், ஹிட்டான படங்கள். அப்படியே இருக்குதே, நான் என்ன சாப்பிடவே ஆரம்பிக்கலவா? தம்பி எப்படி சாப்பிடணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஆரம்பத்துல வில்லனாவும் அதுக்கப்புறம் ஹீரோவாவும் நடிச்சாரு. ரெண்டுமே இவருக்கு ஒர்க் அவுட் ஆனிச்சு. சினிமாவில் இருந்தவர் அரசியலுக்கு வந்தாரு, அதுக்கப்புறம் பிசினஸ் பண்ணாரு, எல்லாத்துலயுமே வெற்றி அடைஞ்சாரு. தென் தன்னோட ஃபேமிலியோட இப்போ அமெரிக்காவில் செட்டில் ஆகி சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னைக்கு திரைப்படத்துறையில அந்த அளவுக்கு பேரும் புகழும் வந்துருச்சுன்னா அதுக்கு காரணம் அவர் தான். 12th ஒன் ஆக்டர் மனோஜ் அவர்கள். ஹீரோ வேற யாரும் கிடையாது, பாரதிராஜா அவர்களுடைய மகன் தான். மனோஜ் அவர்களை தாஜ்மஹால் அப்படின்ற ஒரு படத்துல தான் அறிமுகப்படுத்திருக்காரு பாரதிராஜா சார். ஆரம்பத்துல மனோஜ் அவர்களுக்கு இயக்குனராக ஆகணும் அப்படின்றது ஆசையா இருந்திருக்கு. இதனால தன்னோட அப்பா பாரதிராஜா அண்ட் மணிரத்னம் இந்த மாதிரி டைரக்டர்ஸ் கிட்ட உதவி இயக்குனரா பணியாற்றி இருக்காரு. ஆனா பாரதிராஜா சாருக்கு இதுல விருப்பம் இல்லை. அதனால நீ ஃபர்ஸ்ட் ஹீரோவா ட்ரை பண்ணி சக்சஸ் ஆகு, அதுக்கப்புறம் நீ டெக்னீஷியன் ஃபீல்டில் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தென் அதுக்கப்புறமா தான் தாஜ்மஹால் படத்தில் இவரை ஹீரோவா இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு பாரதிராஜா அவர்கள். மணிரத்னம் சாரோட கதை, ஏஆர் ரஹ்மான் மியூசிக், பாரதிராஜா சாரோட டைரக்ஷன், இந்த மூணும் சேர்ந்த ஒரு பெரிய கூட்டணியில் அறிமுகமாயிருக்காரு மனோஜ் அவர்கள். அழகா இருக்கும் பாட்டு, படமும் அழகா இருக்கும். கடை செத்து போயிருவாங்க. 13th ஆக்டர் போஸ் வெங்கட். போஸ் வெங்கட் அவர்களை 2002ல வந்த ஈரநிலம் பாரதிராஜா சார் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருப்பாங்க. அதுக்கப்புறம் சீரியல்ல ட்ரை பண்ணி மெட்டி ஒலி அப்படின்ற ஒரு சீரியல் இருக்காரு. அந்த கேரக்டர்ல நடிச்சது பாரதிராஜா சார் அவர்களுக்கு பிடிச்சு போவதுக்கு அவரையே ஈரநிலம் படத்தை களஞ்சியம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல நடிக்க வைக்கிறாரு. வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இந்த படத்துல போஸ் வெங்கட் அவர்களுடைய நடிப்பு சூப்பரா இருந்ததுனால மேலும் மேலும் அவருக்கு படங்கள்ல நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்குது. எல்லாமே சப்போர்ட்டிங் ரோல்ஸ் அண்ட் குணச்சித்திர நடிகர்கள் இந்த மாதிரியான ரோலா தான் இருக்கு. பட் அதையுமே சிறப்பா பண்ணிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். நல்ல தமிழ் பாட்டு சார். புறநானூறு அகநானூறு அது பேசிக்கிறாங்க.
இந்த லிஸ்ட்ல சொன்ன நடிகர்கள் மட்டும் இல்லாம அலைகள் ஓய்தலை படத்துல தியாகராஜன், நிழல்கள் படத்துல மணிவண்ணன், எண்ணுயிர் துறன் படத்துல பாபு அண்ட் ரமேஷ், புதுநெல்லு புதுநாத்து படத்துல ராகுல், கண்கள் கைதிசை படத்துல வசீகரன், இந்த மாதிரி நடிகர்களையுமே அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ இவங்க எல்லாரும் தான் பாரதி ராஜா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட நடிகர்கள். கண்ணீர் சிந்த ஆனந்த பூ ஒன்று பூக்கின்றதே. இந்த படத்துல நமக்கு தெரியும் அவ்வளோ வயசு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பர் நல்லா இருந்துச்சு. ஆனால் உண்மையிலே அப்படி அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ புதுசு புதுசாக ஒருத்தவங்களை கொண்டு வந்து அவங்க ஃபேமஸ் ஆகுறதுலாம் பெரிய விஷயம் எனக்கு தெரிஞ்சு. இப்போ என்னன்னா பார்த்தீங்கன்னா ஃபேமாக இருக்கவங்கள தான் வச்சு புது டைரக்டர் வந்து அவங்க மூலியமா தான் டைரக்டரே ஃபேம் ஆகிற அளவுக்கு வந்துருச்சு. அப்படியே உல்டாவா மாறிடுச்சு. அப்போல்லாம் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோ அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க, இந்த படத்தோட டைரக்டர்னு பார்த்துட்டு தான் எல்லாருமே போவாங்க. இப்போ பார்த்தா அது அப்படியே ஹீரோ அந்த இதுல போயிருச்சு, அந்த அளவுக்கு இதாயிருச்சு. அதே மாதிரி முன்னாடிலாம் காமெடிலாம் பார்த்தீங்கன்னா அந்த படத்துக்கும் சம்மந்தம் இருக்கும், சில டைம் சம்மந்தம் இல்லைனாலும் அந்த காமெடி கரெக்டாக போயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா படத்துக்கு சம்மந்தம் இருந்தாலுமே அந்த காமெடியாவே இருக்க மாட்டேங்குது, ஏனதானாலும் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதான் இருந்தாரு, அவரோட பையன் இறந்ததுனால இன்னும் ரொம்ப வயசு வேற ஆயிடுச்சு. ஆமா அது ரொம்ப கஷ்டமா. என்ன இருந்தாலும் அவர் இப்படிலாம் எதிர்பார்த்துருப்பாரா, நம்மளுக்கு முன்னாடி நம்ம பையன் போயிருப்பாங்க, அதுவே அதுலேயே நிறைய பேர் உடஞ்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம் எனக்கு தெரியும். ஓகே, என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் இருக்கும்.